எங்கயா எங்கயா இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் எங்க சார்? என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதுவை யாரோ ஒரு ஆள் கிடைச்சா அவனை போட்டு அடிச்சிருவீங்களா? யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன்யா. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ லாயர் சார், நாங்களாம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது கொண்டு வந்தா முதல்ல அடிச்சிருவீங்களா? சிவராம மச்சான் அவன், அவனை அடிச்சிருக்கீங்களா? காமிக்கிறையா? அருண், அருண் நீ பயப்படாதடா. ஆமா நான் இருக்கேன்டா. டோன்ட் வரிடா. இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பயப்படாதடா, கவனிச்சுக்கிறேன். இது வேற யாருன்னு பாரு. ஹலோ. டேய் தான்டா. சொல்லுக்கா. ரமேஷ், அருண் எப்படி இருக்கான்? இருக்கான். நீ அவனை பாத்தியா? அவனுக்கு ஒண்ணும் இல்லல்ல? சொல்லுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அக்கா பயப்படாதக்கா, நான் இருக்கேன், மாமா இருக்காரு, ஒன்னும் ஆயிடாது. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒன்னும் இல்ல. எப்ப கூட்டிட்டு வருவீங்க? ரமேஷ் ப்ளீஸ்டா. அவன் நீ தைரியமா இருக்கா, நாங்க இருக்கோம்ல. அவன்கிட்ட பேச முடியாதுல்ல? பேச முடியாதுக்கா, நீ போனை வை. சரி. யாரோ போன்ல? அக்கா ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க மாமா. ராஜியா, சரி நீ வீட்டுக்கு போ, நான் இவனை பாத்துக்கிறேன். இல்ல மாமா, நானும் சொல்றத இருந்து. கேள்றா. அவன் டென்ஷனா இருப்பான், நீ இவனை பாத்துக்கோ, நான் இவனை பாத்துக்கிறேன். போ. அருண், உன்னை பாக்குறதுக்காக அமெரிக்கால இருந்து ஆசையா வந்தேன்டா. ஆனா இப்படி. ஓகேடா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. போடா. சார் வணக்கம் சார். சார், என் மச்சனை அருணை அரெஸ்ட் பண்ணி உள்ள. என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் சிவராமன்? என் மச்சனை அப்பாவி, ஒன்றும் தெரியாதவன், வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அவனை விட்டுருங்க, இதானே சொல்ல போறீங்க? சார் உண்மையிலேயே அவன் நல்லவன் சார், எந்த தப்பு பண்ணல சார், ப்ளீஸ் சார். இருக்கட்டும், ஆனா அது டிசைட் பண்ண வேண்டியது நீங்களோ நானோ இல்ல, கோர்ட். மிஸ்டர் ஏஎல் நாராயணன். வாங்க சார். ஐ எம் ரவிக்குமார், சிவராமனோட லாயர். உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ரவிக்குமார், எப்படியாவது அவனை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, நீங்க 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டா வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா என்னாச்சு? பதற்றப்படாம இருமா. உள்ள லாயர் இப்பதான் இன்ஸ்பெக்டரோட பேசிட்டு இருக்காரு. அக்கா எங்க? அவளால இதெல்லாம் தாங்க முடியாதுமா, அதான் வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். துணைக்கு ரமேஷ் இப்பதான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இங்க இருப்பீங்கன்னு நினைச்சுதான் அப்பாவையும் அண்ணாவையும் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். பரவாயில்லம்மா. நான் படிச்சேன் படிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எழுந்துருங்க, எழுந்துருங்க ப்ளீஸ், புறப்படுங்க, போயிட்டு வாங்க. சார். சாரி மிஸ்டர் சிவராமன், 307 கேஸுங்கிறதுனால ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவிடன்ஸ் அருணுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. ஐ திங்க் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா கூட ஜெயிக்கும்னு எனக்கு தோணல.
ஜானகி, அருணை பார்க்கலாமா? மாட்டேன். அவரை ஜெயில வச்சு என்னால பார்க்க முடியாது. நான் பார்க்கவும் விரும்பல. சட்டத்தால முடியாதது என்னால முடியும் மாமா. ஜானகி, புருஷன் உயிரை காப்பாத்த எமனோட கால்ல விழுந்தா சாவித்ரி. நான் எவன் கால்லயும் விழாம ஏன் மாங்கல்யத்தை நான் காப்பாத்தி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இது நீங்க நல்லபடியா குணமாகி வரணுங்கிறதுக்காக. இது ஜிஎம் போஸ்ட நான் ராஜினாமா பண்ண லெட்டர். உங்களை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. போஸ்டிங் கிடைக்கலங்கிற வெறியில தான் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. நானே உங்களை ஜிஎம் போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். எப்படியாவது நான் மாமா கிட்ட பேசி உங்களுக்கு ஜிஎம் போஸ்ட் தர சொல்றேன். ப்ளீஸ், அவருக்கு உங்க காயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுங்க. காயத்தை நீங்க வாங்கிக்கிட்டு வலி எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்களே, இது என்ன நியாயம்? வேண்டாம். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நடக்க விட்டுருப்பீங்களா? நான் அந்த குடும்பத்தை படிய மிதிச்ச நேரத்துல அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு படியேற வச்சிடாதீங்க ப்ளீஸ். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு வாங்க. உங்களுக்காக ஜிஎம் போஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராமிஸ். என்னங்க, அந்த பொண்ணு பேசிட்டு போனதுல பாதிதான் நான் கேட்டேன். ஆனாலும் நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அன்னைக்கு நீங்க நெக்லஸ் வாங்கிட்டு வந்தப்போ அதை எப்படி சம்பாரிச்சு வாங்கினீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அன்னைக்கு நீங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டீங்கல்ல. ஆனா நீங்க தப்பான வழியில சம்பாரிச்சுதான் நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாங்க, நீங்க அந்த மாதிரி தப்பான வழியில சம்பாரிச்சு என் கழுத்து நிறைய நகை போட வேண்டாம். இத பாருங்க, கடைசி வரைக்கும் இந்த மாங்கல்யம் என் கழுத்துல இருந்து அதுவே எனக்கு போதுங்க. தம்பா, நான் சக்தி பேசுறேன் தம்பா. சொல்லுடா. ஜெயிச்சிட்டோம் தம்பா, நாம ஜெயிச்சிட்டோம். இந்தியன் சாஃப்ட்வேர் ஆர்டர் நம்ம கைக்கு வந்துருச்சு தம்பா. தெரியும். தெரியுமா? எப்படி? என் தம்பி சந்திச்சதெல்லாம் சாதிச்சிருவான்டா. தேங்க்ஸ் தம்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? என்னை பார்த்த உடனே அந்த அருண் பயந்து போய் வைசாக விட்டு ஓடி போயிட்டான் தம்பா. அது எனக்கு தெரியும். அவன் கழுத்துக்கு ஒரு காவு வந்து, அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற தம்பா? ஆமாண்டா, அந்த நம்பிராஜனை நீ கிழிச்ச. அவன் அந்த பழிய தூக்கி அருண் மேல போட்டுட்டான்டா. அப்படியா? ஏன் தம்பா? எதிரிக்கு எதிரி நண்பன், அது பழைய பாலிசி. நண்பனுக்கு எதிரி எதிரி, இது புதிய பாலிசிடா. எனிவே, திஸ் இஸ் a success for us. சக்தி, உடனே கிளம்பி வா. இந்த 2 சந்தோஷத்தையும் நாம கொண்டாடணும். உடனே வா. ஓகே? ஓகே தம்பா, நான் அடுத்த ஃளைட்ல அங்க வந்துறேன். ஓகேடா, ஓகே.
ஸ்வேதா வந்துட்டேனா? ஸ்வேதா எங்கடா போலாம் சொல்லு. வா போலான்னு என்ன நீங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்போ எங்க போலான்னு என்ன கேக்குறீங்க? ஸ்வேதா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அதை என் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுடா, எங்க போலாம்? உனக்கு என்ன வேணும்? அப்படி என்ன சந்தோஷம்? வைசாக் டெண்டர் ஆர்டர் நமக்கு கிடைச்ச சந்தோஷம் தாம்மா. இன்னைக்கு தேதிக்கு லீடிங் கம்பெனியோட பார்வையெல்லாம் நம்ம பக்கம்தான். அதை கொண்டாட வேண்டாமா? டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. ஸ்வேதா, ஜுவல்ஸ் கடை இருக்கு, வைர நெக்லஸ் வாங்கலாமா? வேண்டாண்ணா, ஜுவல்ஸ் போடுறதுலாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படின்னா கவர்மெண்ட் ஷாப்புக்கு போலாம். ரிச்சா ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கலாம்டா. என்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குண்ணா. இல்லம்மா, ஏன் சந்தோஷத்துக்காகவாது நீ ஏதாவது கேட்கணும். அண்ணா, சொல்லுமா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க மனசு வச்சா அது எனக்கு கிடைக்கும். ஸ்வேதா, நீ இந்த தம்பாவோட தங்கச்சிடா. சூரியனுக்கு கீழே உள்ள எந்த பொருள் மேலேயும் நீ ஆசைப்படலாம். வாங்கி தர நான் ரெடியா இருக்கேன். சொல்லுமா. என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 months ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பாக்கி. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்க லண்டன்ல பண்றியா, இல்ல அமெரிக்காவா, இல்ல ஆஸ்திரேலியாவா, இல்ல யுனைடெட் கிங்டமா? எங்கன்னு சொல்லுமா. அவ்வளவு தூரம் வேண்டாண்ணா. அங்குள்ள ஃபெசிலிட்டிஸ்க்கு ஈக்குவலா இங்க சென்னையிலேயே ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு வேர்ல்ட் வைட் லிங்க் இருக்கு. அந்த கம்பெனிலே என் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணா ரொம்ப வசதியாவும் கௌரவமாவும் இருக்கும்ண்ணா. அப்படியா? அது எந்த கம்பெனிமா? ஐகாம் அட்வைசரினா. சாரிண்ணா, உங்களுக்கு இதுல ஏதாவது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னா வேண்டாண்ணா, வேற கம்பெனி பார்த்துக்கலாம். அது என் தங்கச்சி விருப்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பேச்சுக்கே நான் இடம் தர மாட்டேமா. அடுத்த வாரம் நீ ஐகாம் அட்வைசரியில ட்ரைனிங்க்கு போற. ஓகே? தேங்க்யூண்ணா. டிரைவர், வண்டி எடு. தம்பா, தம்பா, எங்கடா தம்பா? புடுறா. ஜெயிச்சிட்டான்டா. இந்த சக்தி ஜெயிச்சிட்டான்டா. இந்த சக்தி ஜெயிச்சிட்டான்டா. ஜெயிச்சிட்டான்டா. இந்த சக்தி ஜெயிச்சிட்டான்டா. ஜெயிச்சிட்டான்டா. டேய் டேய், ஜெயிச்சு வர எங்க அண்ணன் சொன்னடா. ஜெயிச்சிட்டான்டா. நான் ஜெயிப்பேனான்னு எங்க அண்ணன் என்ன கேட்டான்டா. ஜெயிச்சு வந்திருக்கான்டா. எங்க அவன்? எங்கடா இருக்கா அவன்? அங்க போய் பாத்துக்கிறேன்டா. தம்பா, 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 ஸ்வேதா, ஸ்வேதா, வாடா வாடா வாடா. அண்ணன் ஜெயிச்சிட்டான்டா. சேலஞ்சில அண்ணன் ஜெயிச்சிட்டான். ஐயோ அண்ணா, ஜெயிச்சிட்டான்டா. டேய் சக்தி, அண்ணன் நிறுத்துடா. ஜெயிச்சிட்டான்டா. அவளை கீழே விடு. டேய் சக்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? வெளியே வா, சொல்றேன். என்ன தம்பா, பேசணும்னு சொன்ன? சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறியா? சந்தோஷமா இருக்கு தம்பா. சந்தோஷமா இருக்கேன் தம்பா. இந்த வீட்டை பாக்குறப்போ, எல்லாத்தையும் பாக்குறப்போ சந்தோஷமா இருக்கு தம்பா. தம்பா, இந்த வீடு எப்பவுமே சக்சஸ பார்த்த வீடு தம்பா. தோத்து போயிட்டோன்னு துவண்டு போய் சொன்ன தெரியுமா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா தம்பா? நம்ம கிட்ட தொழில கத்துக்கிட்டு நமக்கு எதிரா போன அந்த சிவராம மண்ணை கவ்வணும். அதுக்கு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வான்னு சொன்னியே தம்பா. வாங்கியாச்சு தம்பா. எப்படி வாங்கணுங்கிறது முக்கியம் இல்ல தம்பா. ஆர்டர் நம்ம கையில தம்பா. அன்னைக்கு என்ன சொன்ன?
எல்லாத்துலயும் சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். எப்படி அவங்க மொத்தம் விழிப்பேன்னு சொன்னில்ல? கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. ஏன் தம்பி ஜெயிச்சிட்டான், ஓன் தம்பி ஜெயிச்சிட்டான், எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாத்தையும் கூப்பிடு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட பறந்து வாடா தம்பி, சீக்கிரம் வாடான்னு சொன்னியே. நீ சொன்னது மாதிரியே சந்தோஷத்தை கொண்டாட பறந்து வந்துட்டே தம்பா. எங்க கொண்டாடுவோம் தம்பா? தம்பா எங்க கொண்டாடுவோம் சொல்லு தம்பா. சக்தி, ஆ, நான் என்ன சொன்னாலும் செய்வியாடா? என்ன தம்பா விளையாட்டுத்தனமா பேசுற? நீ சொல்லித்தானே தம்பா இந்த ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு வேண்டாம்டா. தம்பா என்ன சொல்லு தம்பா? ஆமா, இந்த கான்ட்ராக்டை சிவராமன் கம்பெனிக்கே கொடுத்துடுங்கன்னு சொல்லி வைசாக் கம்பெனிக்கு லெட்டர் போட்டுரு. காரணம் கேட்டா இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறதுக்கு எங்ககிட்ட பண வசதி இல்லைன்னு சொல்லிடு. தம்பா தம்பா என்ன சொல்ற தம்பா? என்ன சொல்ற தம்பா? நீ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு சொன்னே தம்பா. நீ உனக்காகத்தானே இந்த ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன் தம்பா. ஏ என்ன 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 ஃபினான்சியல் ப்ராப்ளம்? என்ன ஃபினான்சியல் ப்ராப்ளம்? இங்க பார், இது மாதிரி 10 ஆர்டர் வந்தா கூட இன்னைக்கு நம்மால சமாளிக்க முடியும் தம்பா. வெண்ணெய் எடுக்க முடியலன்னு சொல்லு, ஃபினான்சியல் சொல்றேன், கோடி கோடியா கொட்டுவான். என்ன தம்பா, என்ன தம்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா தம்பா? இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா அந்த அருண் மட்டும் இல்ல தம்பா, அத்தனை பேரையும் கொண்டிருப்பேன். என் வலி, என் வெறி உனக்கு புரியலையா தம்பா? சொல்லு தம்பா, சொல்லு. அப்போ இந்த டெண்டரை சரண்டர் பண்ண போறதில்ல இல்ல? இல்ல தம்பா, இல்ல. யாருக்காகவும் முடியாது தம்பா, என்னால முடியாது. எதுக்காகவும்? நோ. நம்ம ஸ்வேதாக்காக தம்பா. எஸ், நம்ம ஸ்வேதா ட்ரைனிங் எடுக்கணுமாண்டா. எங்க தெரியுமா? தி நம்பர் 1 prestigious கம்பெனி ஐகாம் அட்வைசரிஸ்ல. முடியுமான்னு கேட்டா, அண்ணங்கிற முறையில அது முடியுங்கிறதும் முடியாதுங்கிறதும் உன் முடிவுல தான் இருக்கு. எஸ். சிவராமன் ஹியர். ஹலோ, நான் அட்வொகேட் பேசுறேன். ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க சார். உங்க மேனேஜர் நம்பிராஜன் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ரியலி? ஆமா சார். தன்னை தாக்குனது அருண் இல்லைன்னோ, தாக்குனது யாருன்னு தனக்கு அடையாளம் தெரியாதுன்னோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். இஸ் இட்? ஆமா சார். அதனால அருண் மேல எந்த கேஸும் இல்ல. நாளைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது விஷயமா தான் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் சார். தேங்க்யூ சார். வெரி ஹாப்பி நியூஸ் சார். வெரி ஹாப்பி நியூஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். ராஜி, 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 ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நம்பிராஜன்ல அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அருணை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஜானகி, 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 ஜானகி,